நுவரெலியா மெராயா தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர்கள் சங்கத்தினால் அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாபெரும் கிரிக்கெட் தொடரில் 2000ஆம் ஆண்டு மாணவர்களை உள்ளடக்கிய மிலனியம் லெஜெண்ட்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்தனர். ஜூசி தி க்ளோத்திங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். லிந்துலை TRI விளையாட்டு மைதானத்தில் 2 நாட்கள் வெகு பிரமாண்டமாக இடம்பெற்ற இந்த போட்டித் தொடரில் 24 அணிகள் பங்கு பற்றியிருந்தன. மிக விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டித் தொடரில் தமது அதீத திறமையை வெளிப்படுத்திய 2000ஆம் ஆண்டு மிலனியம் லெஜெண்ட்ஸ் மற்றும் 2016ஆம் ஆண்டு மாணவர்களை உள்ளடக்கிய AFF ஆர்மி அணியும் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியிருந்தனர். இறுதிப் போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய 2016ஆம் ஆண்டு மாணவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட 3 ஓவர்களில் 21 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றனர். இந்நிலையில் பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய 2000ஆம் ஆண்டு மாணவர்கள் 2 ஓவர்களில் 22 ஓட்டங்களை இலகுவாக வெற்றி பெற்று கிண்ணத்தை சுவீகரித்தனர். இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக 2000ஆம் ஆண்டு ஸ்டாலின் தெரிவு செய்யப்பட்டார். மேலும் இந்த தொடரின் சிறந்த பந்து வீச்சாளராக 2000ஆம் ஆண்டு ஆனந்த் தெரிவு செய்யப்பட்டதோடு தொடரின் சிறந்த துடுப்பாட்ட வீரராக நாகராஜ் தெரிவானார். பாடசாலையின் அபிவிருத்தி நலன் திட்டங்களை நோக்கமாக கொண்டு பழைய மாணவர் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. போட்டியின் ஆரம்ப நாள் பாடசாலையிலிருந்து மைதானம் வரை பேரணியாக சென்று பாடசாலை கீதம் மற்றும் தேசிய கீதத்துடன் போட்டிகள் ஆரம்பமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டித் தொடரில் பங்கு பற்றிய அனைத்து அணிகளின் வீரர்களுக்கும் பதக்கங்களும் வழங்கி வைக்கப்பட்டமை விசேட அம்சமாகும். இதே நேரம் அண்மையில் வெளியாகிய காப்போத்த உயர்தர பெறுபேறுகளின் பிரகாரம் மெராயா தமிழ் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்ற மாணவி மதுஷா கலை பிரிவில் 3 A சித்திகளை பெற்று மாவட்ட ரீதியில் 1ஆம் இடத்தையும் தேசிய ரீதியில் 48ஆம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்திருந்தார். சாதனை படைத்த இந்த மாணவியை பாராட்டும் முகமாக 2005ஆம் ஆண்டு மாணவர்களால் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த மெராயா தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர்கள் சங்கத்தினருக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக பழைய மாணவர்கள் அனைவரும் தெரிவித்துள்ளனர்.